ராமலிங்கர் பணிமன்றமும் ஏவிஎம் அறக்கட்டளையும் இணைந்து கடந்த 6-10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் தலைநகரில் வள்ளல் பெருமானையும் தேசப்பிதா மகாத்மாவையும் நினைவுகூரும் முகத்தான் வள்ளலார் விழாவையும் மகாத்மா காந்தி விழாவையும் இணைத்து நடத்தி வருகின்ற தொடர் நிகழ்வினுடைய 58ஆம் ஆண்டு அருட்பிரகாச வள்ளலார் மகாத்மா காந்தி விழாவினுடைய துவக்க நாள் நிகழ்விலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் மா மாணிக்கம் அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு பின்னால் சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுமதி அவர்களே, மாணவர் உரை என்கிற தலைப்பிலே ஒரு மிகச்சிறந்த உரையை தேசத்தந்தை மகாத்மாவை பற்றி வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி செல்வன் அஸ்வின் அண்ணாமலை அவர்களே, இறைவணக்கம் பாடிய கலைமாமணி டாக்டர் TKS கலைவாணன் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய அன்பிற்குரிய திருங்கை சேதுபதி அவர்களே, மன்றத்திலே முதல் வரிசையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களே, ஏனென்றால் அத்துணை பேரையும் பெயர் சொல்லி அழைத்தால் நிறைய பேரை நான் பெயர் சொல்லி விழிக்க வேண்டி வரும். இந்த அரங்கம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியவர்களே, சன்மார்க்கிகளே, உங்கள் அத்துணை பேரையும் என்னுடைய மிகுந்த அன்பால் வணங்கி மகிழ்கிறேன். திரு மாணிக்கம் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டது போல 1964 இந்த ராமலிங்கர் பணிமன்றமும் ஏவிஎம் அறக்கட்டளையும் இணைந்து வள்ளலாருக்கும் மகாத்மா காந்திக்கும் விழா எடுப்பது என்று முடிவு செய்து அதனுடைய தலைவராக இருந்த பெருமதிப்பிற்குரிய ஐயா அருட்செல்வர் அவர்களுடைய சீரிய முயற்சியிலே ஏறத்தாழ 60 ஆண்டுகள், இடையிலே 3 ஆண்டுகள் பெருந்தொற்று காரணமாக நடைபெறவில்லை என்றாலும் கூட அது 60 ஆண்டுகளை கடந்து இந்த அமைப்பு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் விழா அல்ல, முன்பெல்லாம் 8 நாட்கள் என்று நினைக்கிறேன் அந்த விழா நடந்தது. நான் மாணவர் பருவத்திலே, சட்டக்கல்லூரி மாணவர் பருவத்திலே வந்து அமர்ந்து அந்த விழாவை பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு வழக்கறிஞராக பல ஆண்டுகள் வந்து இந்த விழாவை கண்டு களித்திருக்கிறேன். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ சென்ற ஆண்டு நான் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏறத்தாழ எல்லா ஆண்டுகளுமே அண்மையிலே இந்த விழாவிலே ஏதாவது ஒரு நாள் நான் வந்து கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை இந்த பணிமன்றமும் அறக்கட்டளையும் எனக்கு வழங்கி வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் அந்த வாய்ப்பு வழங்க பெற்றிருக்கிறது. அதற்காக முதலில் இந்த பணிமன்றத்திற்கும் அறக்கட்டளைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அஸ்வின் பேசும்போது கூட சொன்னார், ஏன் நாம் காந்தியையும் வள்ளலாரையும் பின்பற்றுவதில்லை, ஏன் அவர்களைப் போல வாழ முடியவில்லை, அது அவ்வளவு சிரமமான ஒரு விஷயமா காரியமா என்று கூட ஒரு ஐயப்பாட்டோடு ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு அதற்கு பதிலையும் அவரே சொன்னார். அவர்களை தலைவராகவோ வழிகாட்டியாகவோ சக மனிதராகவோ நாம் பார்ப்பதில்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக வைத்து பார்க்கிறோம். அதனால்தான் அவர்களை நாம் தொடர முடியவில்லை, அவர்கள் வழி முழுமையாக நடக்க முடியவில்லை என்று கூட அதற்கான பதிலையும்
அவர் அறிந்தவரை சொன்னார். நான் யோசித்து பார்க்கிறேன், வள்ளலாரையும் மகாத்மா காந்தியையும் நம்மால் பின்தொடர முடியாதா என்றால், அவர்கள் தெய்வங்களாகத்தான் போற்றுகிறோம். வள்ளலார் அவர்கள் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். சென்ற நூற்றாண்டிற்கு முதல் நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். காந்தியடிகள் 19, 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். சொல்லப்போனால் மகாத்மா காந்தி என்கின்ற பின்னாலே மாமனிதரான அந்த சிசு பிறந்ததிலிருந்து ஒரு 4 ஆண்டுகள் வள்ளலாருடன் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். ஒரு 4 ஆண்டுகள் இருவரும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். 1869 1874 வரை ஒரு 4-5 ஆண்டுகள் இருவருமே வாழ்ந்திருக்கிறார். இவர் சிறு குழந்தையாக வாழ்ந்திருக்கிறார், அவர் மகானாக வாழ்ந்திருக்கிறார். இந்த இருவரும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் கண் பார்க்க வாழ்ந்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து மறைந்தவர்கள், இறைவனடி சேர்ந்தவர்கள், இறைவனாக கருதப்படக்கூடியவர்கள், மண்ணில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை நாம் இறை என்று போற்றுவது வழக்கம். அப்படி நாம் இறை என்று அவர்களை போற்றுகிறோம். அந்த காரணத்திற்காகவே அவர்களை நாம் பின்பற்ற முடியாதா என்று கேட்டால், முடியும் என்று காட்டியவர் அருட்செல்வர். இது ஏதோ பெருமைக்காக சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். பொள்ளாச்சியிலே ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது என்று கருதுகிறேன். என்ன பேர் என்ன அந்த அம்மன்? ஒரு சிறு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்திலே மகாத்மா காந்தியினுடைய உருவத்தையும் வள்ளலாருடைய உருவத்தையும் அருட்செல்வர் சிலையாக வடித்து வைத்து சொல்லியிருக்கிறார். ஆகம விதிப்படி தெய்வங்களைத்தான் சிலைகளாக நீங்கள் ஆலயத்தில் எந்த இடத்திலும் வைக்க முடியும். நீங்கள் கோபுரத்திலே ஒரு பொம்மை, கோபுரத்திலே கலசத்திற்கு கீழோ எத்தனை அடுக்கு கோபுரங்கள் இருந்தாலும் அதிலே நீங்கள் சிற்பி செதுக்குகின்ற பொம்மைகள் எல்லாம் ஏதோ ஒரு இறை உருவங்களை தாங்கியதாகத்தான் இருக்கும். மனிதர்களுடைய உருவங்களை தாங்கி அங்கே கோபுரங்களிலே உருவங்களை சிற்பிகள் செதுக்கி வைப்பதில்லை. ஆனால் அதிலிருந்து ஒரு விதிவிலக்காக அருட்செல்வருடைய ஏற்பாட்டின்படி அவர்கள் ஊரிலே இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய அந்த கோபுரத்திலே வள்ளலாருடைய உருவமும் மகாத்மா காந்தியுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருப்பதாக குறிப்புகள் தந்திருக்கிறார்கள். அதை நான் படித்துவிட்டுத்தான் சொல்கிறேன். ஆக அருட்செல்வர் அவர்கள் இவர்கள் இருவரையும் தெய்வமாகத்தான் நினைத்தார், தெய்வமாகத்தான் ஏற்றுக்கொண்டார், தெய்வமாகத்தான் வழிபட்டார். ஆனால் இவர்கள் இருவரையும் மாறாமல் பின்பற்றி வாழ்க்கையிலே நடைபோட்டார். எனவே நினைத்தால் வள்ளலாரையும் பின்பற்றி வாழ முடியும், மகாத்மாவையும் பின்பற்றி வாழ முடியும். அதற்காக நீங்கள் துறவியாக வாழ வேண்டும் என்று அவசியமில்லை, சாமியாராக போக வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் லௌகீக வாழ்க்கையிலேயே வாழலாம், நீங்கள் வேலை செய்யலாம், அல்லது தொழில் செய்யலாம், பொருள் ஈட்டலாம். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வசதியான வாழ்க்கையாக கூட அமைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அந்த வாழ்க்கையிலும் கூட வள்ளலார் வழியிலே உங்களுடைய வாழ்க்கையை நடைபோட்டு காட்ட முடியும், மகாத்மா காந்தியினுடைய வழியிலே உங்களுடைய வாழ்க்கையை நடைபோட்டு காட்ட முடியும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷர் நம் கண்முன்னே நாம் பார்த்தவர் என்றால் அது அருட்செல்வர் என்பதுதான். அதற்கு நிறைய உதாரணங்களை, குறிப்புகளை நம்மால் சொல்ல முடியும். அப்படி என்ன அவர் சாதித்திருக்கிறார் என்று சொன்னால், ஏனென்றால் இந்த விழா வள்ளலாரை பற்றியும் மகாத்மாவை பற்றியும் அவர்களுடைய அருமை பெருமைகளை பற்றி பேசி போற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற விழாக்கள் தான் இந்த 60 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த இருவரை பற்றிய விழாவையும் நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணமே ஒருவருக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு வருகிறது என்றால் அதுவே ஒரு மிகச்சிறந்த சிறப்புக்குரியது.
நான் இன்னும் ஒன்றை, அவர்களுடைய குறிப்புகளை எல்லாம் நிறைய முறை படித்திருக்கிறோம், நிறைய முறை பேசியிருக்கிறோம், இந்த மேடையிலேயே பேசியிருக்கிறோம் என்றாலும் கூட மீண்டும் மீண்டும் அந்த குறிப்புகளை எல்லாம் படிக்கும்போது சில விஷயங்கள் நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாக, நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக சில குறிப்புகள் கூட நமக்கு கிடைக்கின்றன. வள்ளலார் என்ற மாமனிதர் ராமையா பிள்ளையினுடைய மகனாக பிறக்கின்ற பொழுது 5வது குழந்தையாக, ஏற்கனவே 4 குழந்தைகள் அந்த தாய் தந்தைக்கு, 5வது குழந்தையாகத்தான் இவர் பிறக்கிறார். அந்த 5வது குழந்தையாக பிறக்கின்ற வள்ளலார் அவர்கள் எப்படி சிறுவயதிலிருந்து அவர் இறைவழி சென்று இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் வள்ளல் பெருமனாக உருவெடுக்கிறார் என்கின்றதை அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வள்ளலாருடைய பெருமைகளை சொல்வதற்காக வள்ளலார் பிறந்ததிலிருந்து சரியாக 100 ஆண்டுகள் கழித்து ஒருவர் பிறப்பார் என்பது எழுதப்பட்டிருக்கிற விதி. வள்ளலார் பிறந்தது 1823, சரியாக 100 ஆண்டுகள் கழித்து நம்முடைய அருட்செல்வர் 1923 பிறக்கிறார். 100 ஆண்டுகள் கழித்து பிறந்து அவருடைய பெருமைகளை பற்றி பேசுகிறார், பெருமைகளை பற்றி விழா எடுக்கிறார், பெருமைகளை பற்றி எங்கெல்லாம் கொண்டு சென்று சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது திரு மாணிக்கம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் ஏவிய மரக்கட்டளையும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விழாக்கள். சரி, எப்படி அவருக்கு, அருட்செல்வருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றியது என்று சொன்னால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால் என்கின்ற வள்ளுவனுடைய குரலுக்கு பலர் பலவாறு பொருள் தந்தாலும் கூட, தொழில் என்பதை தொழிலாக நாம் சொல்ல வேண்டாம். அவன் செய்யக்கூடிய காரியங்கள், அவன் செய்யக்கூடிய கர்மங்கள், அவன் ஆற்றக்கூடிய வினைகள், இப்படி எல்லாவற்றையும் அடக்கித்தான் வள்ளுவர் தொழில் என்று சொல்கிறார். அதை கொச்சையாக கூட சிலர் பொருள் கொண்டு சொல்லுவார்கள். பிறக்கும் போது எல்லாரும் ஒன்றாகத்தான் பிறக்கிறார்கள், ஒவ்வொரு தொழிலையும் செய்வதனால் அவர்கள் வேறுபடுகிறார்கள், அந்த தொழிலிலிருந்து வந்ததுதான் அந்த ஜாதிய பாகுபாடு என்றெல்லாம் கூட கொச்சையாக அதற்கு பொருள் சொல்லக்கூடியவர்களும் இந்த சமூகத்திலே உண்டு. ஆனால் அப்படி பிறக்கின்றவர்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையால் என்றால், எல்லோரும் மனிதர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அந்த மனிதர்களாக ஏன் பிறக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் விடை காண வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சைவ நெறி சித்தாந்தத்திற்குள்ளும் சிவஞான போதத்திற்குள்ளும் செல்ல வேண்டும். அது ஒரு பெரிய பரந்து விரிந்த ஒரு உலகம். மனிதன் பிறப்பதற்கான காரணத்தை கண்டுபிடித்து சொன்னதே சைவ நெறிதான் உலகத்திலேயே, வேறு எந்த நெறியும் சொல்லவில்லை. சைவ நெறிதான் சொல்கிறது அதை. இறைவன் என்பவன் ஒருவன், அவனை அடைகின்ற மார்க்கம்தான் சன்மார்க்கம். கருணை வடிவாக இறைவன் இருக்கின்ற காரணத்தினாலே இறைவனை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால், மனிதனாக பிறந்த நீயும் சக உயிர்களிடத்தில் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும். உயிர்கள் என்று சொன்னால் உன்னோடு பிறந்த மானுட உயிர்கள் மாத்திரமல்ல, இந்த மண்ணிலே ஜனித்த அத்தனை உயிர்களோடும் கருணையோடு இருக்க வேண்டும். ஓரறிவு படைத்த தாவரங்களோடும் நீ கருணையோடு இருக்க வேண்டும் என்று அதைத்தான் சொல்லுவார்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னதற்கு காரணமே, உயிர் என்று வந்துவிட்டால் ஒவ்வொரு உயிரும் ஜனிப்பதற்கான காரணம் இருக்கிறது. அந்த காரணம் சிவஞான போதம் விளக்குகிறது. எங்கிருந்து வள்ளலார் அவர்கள் இந்த சித்தாந்தத்தை எடுக்கிறார் என்று சொன்னால், இங்கே சன்மார்க்கிகள் நிறைய இருப்பீர்கள். வள்ளலாரை ஒரு சன்மார்க்கியினுடைய தலைவராக, சன்மார்க்கத்தை இந்த உலகிலே போதித்தவராக, அவர் எந்த மதத்தையும் சாராதவர் என்றெல்லாம் நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த புரிதலினுடைய அடிப்படையிலே உங்களுடைய எண்ண அலைகள் ஓட்டம் இருக்கக்கூடும். ஆனால் சற்று ஆழமாகவும் ஊன்றியும் நீங்கள் வள்ளலாருடைய வரலாறுகளை படித்து பார்க்கின்ற பொழுது, அவர் தந்திருக்கக்கூடிய அகவல்களை பார்க்கின்ற பொழுது,
திருவருட்பாடுடைய 6 திருமுறைகளிலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். இறை சக்தியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டவர். சரி, இறை சக்தி எப்பொழுது அவரை ஆட்கொண்டது? அப்பர் போன்றவர்களுக்கெல்லாம் எத்தனை வயதிலே ஆட்கொண்டார்கள்? அவரே வேதனைப்பட்டு, இவ்வளவு தூரம் நான் உன்னை உருகி உருகி பாடுகிறேனே, உன்னுடைய அடி தொழுகிறேனே, இத்தனை ஆலயங்களுக்கு செல்கிறேனே, எனக்கு எப்பொழுது என்னை ஆட்கொள்ளப் போகிறாய் என்று உருகி உருகி அவர் கேட்டு இறுதியிலே தான் அவருக்கு இறைவன் அருளாசி தருகிறார், காட்சி தருகிறார், அவரை ஆட்கொள்ளுகிறார். அது அப்பருடைய வரலாறு. ஆனால் ஞானசம்பந்தனுடைய வரலாறு என்ன? யாரிடம் போய் அந்த குழந்தை கேட்டது? ஒரு நொடி அது அழுதது. ஒரு நொடி அழுத உடனேயே உமையவள் இறங்கி ஞானப்பால் தருகிறார். அந்த குழந்தைக்கு 3 வயதிலேயே இறைவனுடைய அந்த ஆட்கொள்ளல் நிகழ்கிறது. இவையெல்லாம் விதிக்கப்பட்ட விதிகள். நாம் எப்பொழுது இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியாது. அப்படி தோன்றுகின்ற பொழுது வள்ளலாருக்கு அந்த ஆட்கொள்ளல் என்கின்ற விஷயம் 5 மாதத்திலே நடைபெறுகிறது. 5 மாத குழந்தைக்கு நீங்கள் இவையெல்லாம் இங்கே படித்தவர்கள் நிறைய இருக்கிறீர்கள், அறிந்தவர்கள் நிறைய இருக்கிறீர்கள், வள்ளலாரை பற்றி நிறைய படித்தவர்கள் இருக்கிறீர்கள், சைவத்தை பற்றி படித்தவர்கள் இருக்கிறீர்கள், சேக்கிலாருடைய புராணங்களை புரட்டி போட்டவர்களெல்லாம் இருக்கிறீர்கள், 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி குவித்த சிறுங்கை சேதுபதி போன்றவர்களெல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். அம்மையார் சாரதா நம்பி ஆரூரன் இருக்கிறார்கள், புலவர் ராமலிங்கம் இருக்கிறார், இன்னும் சிற்பி ஐயா இருக்கிறார். நீங்கள் எல்லாம் இவற்றை சற்று சிந்தியுங்கள், இன்னும் ஆராய்ச்சியை மேம்படுத்துங்கள். இவையெல்லாம் என்னை போன்றவர் சாமானியர்கள் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு தோன்றுவதை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்கிறேன். 5 மாதத்திலே இறைவன் அவரை ஆட்கொள்கிறார். எப்படி என்றால், அவர்கள் குலவழக்கப்படி, வள்ளலார் பிறந்த குலவழக்கப்படி நாம் வைத்திருப்போம் அல்லவா, 3 மாதத்திலே 6 மாதத்திலோ குழந்தைக்கு மொட்டை அடிப்பது குலதெய்வத்தில் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். ஏதோ ஒவ்வொரு சடங்குகள் ஒவ்வொருவரும் வைத்திருப்பார்கள் அவரவர்கள் குடும்பத்திலே. இந்த குடும்பத்திலே ஒரு 5-6 மாத குழந்தையை முதலிலே அதுவரை வீட்டிற்குள்ளேயே இருக்கும். அந்த குழந்தை வீட்டில் தான் பிரசவம் நடக்கும், அங்குதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை அங்குதான் இருக்கும். அதை வெளியிலே எடுத்துக்கொண்டு முதலிலே செல்லுகின்ற இடம் இவர்கள் குடும்ப வழக்கப்படி நடராஜர் வீற்றிருக்கக்கூடிய சிதம்பரம் தில்லையம்பதிக்குத்தான் அவர்கள் முதலிலே இந்த குழந்தை எடுத்து செல்வார்களாம். அப்படி ராமலிங்க வள்ளலாரையும் அவருடைய தாய் தந்தை எடுத்துக்கொண்டு அந்த சிதம்பரம் கோவிலுக்கு சென்று அங்கே தீட்சிதர்கள் அந்த திரையை விளக்குகின்ற பொழுது இந்த குழந்தையினுடைய கண்களுக்கு அந்த சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை அங்கே தீட்சிதர்கள் வெறித்து காட்டுகிறார்கள். எல்லோருக்கும் காட்டுவது போலதான் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த குழந்தை அப்பொழுதே அந்த சிதம்பர ரகசியம் என்கின்ற அந்த அண்டவெளி, அந்த வெட்ட வெளி இருக்கிறதே, அதனுடைய உண்மையையும் தாற்பரியத்தையும் இந்த குழந்தை உள்வாங்கிக் கொள்கிறது, உணர்ந்து கொள்கிறது. அந்த நொடியிலேயே அது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் ராமலிங்கரை பற்றி நாம் படிக்கின்ற வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. 5 மாதத்திலே அந்த குழந்தை அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளுக்கு அது பாத்திரமாக மாறுகிறது. 5 வயது குழந்தை. அதற்கு பிறகு 8 மாதத்திலே தந்தை இறந்து போகிறார். மூத்த சகோதரர் சபாபதி, அவருடைய அரவணைப்பிலே அந்த குழந்தை வளர்கிறது. 5 வயது குழந்தை, பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். காஞ்சிபுரத்திலே சபாபதி முதலியார் என்கின்ற மகா வித்வான் இருக்கிறார். அவரிடம்தான் இவருடைய அண்ணன் சபாபதியும் கல்வி கற்றார். அதே இடத்திலே கொண்டு போய் தம்பியை சேர்க்கிறார். ஆனால் 1-2 நாட்கள் சென்றுவிட்டு அந்த இடத்திலே கல்வி பயிலவில்லை. ராமலிங்கம் திரும்பி வந்து விடுகிறார். அவரை பற்றி அறிந்து கொண்ட மகாவித்வான் என்றால் அவரும் ஓரளவுக்கு இறையருள் பெற்றவர்தான். அவர் இந்த குழந்தையினுடைய இந்த 5 வயது பாலகனுக்கு இறையினுடைய சித்தம் இருக்கிறது, அருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, இது சுயம்புவாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறது, அறிந்து கொண்டிருக்கிறது, இதற்கு யாரும் பாடம் தர வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி அப்படியே விட்டுவிடுகிறார்கள். வள்ளலார் எந்த குருகுலத்திலும் படிக்கவில்லை,
எந்த குருவிடத்திலும் கல்வி கற்கவில்லை, எந்த பள்ளியிலும் கல்வி கற்கவில்லை. ஆனால் அவர் பாட ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 12 வயதிலிருந்து 35 வயது வரை கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் அவர் சென்னையிலே வாசம் செய்கிறார். சென்னையிலே அவர் வாசம் செய்கின்ற பொழுது அவர் திருவொற்றியூர் கோவிலிலே தினந்தோறும் போய் வழிபடுவது உண்டு, வடுவுடையம்மனை வழிபடுவது உண்டு, இன்னும் பல ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது உண்டு. கந்தக்கோட்டத்திலே போய் அவர் பாடியது உண்டு. 9 வயதிலே தன்னுடைய சகோதரர் சபாபதி அவர்கள் ஒரு இடத்திலே பிரசங்கம் செய்ய வேண்டும். அந்த பிரசங்கம் செய்வதற்கு அவரால் செல்ல முடியவில்லை. அவருக்கு உடல்நலக் குறைவு, நலிவு ஏற்படுகிறது. தம்பியை அனுப்பி, நீ போய் இந்த பாடல்களை, நான் குறித்து தருகின்ற பாடல்களை நீ சொல்லிவிட்டு வந்துவிடு என்று சொல்லி அனுப்புகிறார். 9 வயது அந்த குழந்தைக்கு. 9 வயதிலே அந்த குழந்தை போய், நான் பார்த்து கொள்கிறேன் என்று போய் உட்காருகிற குழந்தை, அது முழுக்க முழுக்க ஞானசம்பந்தருடைய வரலாற்றை அப்படியே சொல்கிறது. அங்கே ஞானசம்பந்தருடைய வரலாற்றை 9 வயதிலேயே அது பிரசங்கம் செய்ய முடிகிறது. அதனால் யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? அதற்கு யார் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள்? யாருமே கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. எப்படி சுயம்புவாக ஒரு மனிதன் இவ்வளவையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அங்குதான் இறைவன் அவரை வாட்கொண்டார். அந்த வரலாறுடைய 4-5 மாதத்தில் இருந்து வருகிறது. அப்படி கந்தக்கோட்டத்திலும் சரி, அதற்கு பிறகு பல இடங்களிலும் சரி, அவர் தொடர்ந்து அந்த பாடல்களை பாடுகிறார். அந்த அகவல்களை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். வடிவுடையம்மன் இரவு நேரத்திலே வந்து வள்ளலாருக்கு பசி ஆற்றியது என்பதை நீங்கள் சன்மார்க்கிகள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சரி, வடிவுடையம்மன் வந்து பசி ஆற்றியது. அதற்கு பிறகு அவர் கருங்குழியிலே விளக்கு ஏற்றியது, நீரிலே விளக்கு ஏற்றியது. அதற்கு பிறகு நான் சொன்னது போல் 4-5 மாதத்திலேயே அவர்கள் சிதம்பரம் தில்லை நடராஜருக்கு முன்பு அந்த வெட்டவெளியை உணர்ந்தது. பிறகு அவர் கருங்குழிக்கு சென்றதற்கு பிறகு வாரந்தோறும் தில்லையம்பதிக்கு சென்று அங்கே நடராஜரை வழிபட்டு வந்தது. அதற்கான ஒரு படலமே அவர் எழுதியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து இறை வழிபாட்டிலே வள்ளலார் இருந்தார் என்பதுதானே வரலாறு. இறை வழிபாட்டிலிருந்து என்றைக்கு வள்ளலார் மாறினார்? சரி, அந்த இறை வழிபாடும் கூட வேறு எந்த இறை வழிபாட்டையும் செய்யவில்லை. சொல்லப்போனால் அவர் சகோதரர் சபாபதியோடு கோபித்து கொண்டு வீட்டிலே சாப்பிடாமல் சென்னையிலே பல நாட்கள் இருக்கின்ற பொழுது அவருடைய அண்ணியார் அவரை எப்படியாவது வந்து நீ சாப்பிட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு அவருடைய தந்தையாருடைய திதி வருகிறது, அன்றைக்காவது வந்து சாப்பிடுப்பா என்று சொல்லுகின்ற பொழுது அவர் மறுக்கின்ற பொழுது அவர் அந்நியாருடைய கோரிக்கையை ஏற்று, சரி நாளையிலிருந்து வீட்டில் தங்குகிறேன், அண்ணன் கோபித்து கொள்ள வேண்டாம், வீட்டில் தங்கி நான் வீட்டிலேயே இருக்கிறேன், வீட்டிலேயே சாப்பிடுகிறேன் என்று சொல்லி மாடியிலே சென்று அந்த அறையிலேயே அவர் தங்கிவிடுகிறார். நிறைய நூல்களை அவர் படிக்கிறார், நிறைய விஷயங்களை எழுதுகிறார். அப்படி செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு திருத்தணிகை முருகனுடைய அந்த அருள், அவருடைய உருவம் தாங்கிய அந்த அருள் அந்த முகக்கண்ணாடியிலே தெரிந்ததாக வள்ளலார் இதெல்லாம் வள்ளலாரே பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் அவருடைய அந்த திருவருட்பாயை முழுமையாக படித்தாலே தெரியும். 9 வயதிலே அவர் பதிவிடுகின்ற பொழுது சொல்கிறார், தெருவிடத்தே விளையாடி திரிந்த என்னை வலிந்தே சிவமாலை அணிந்தனை என்று அவர் பதிவு செய்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வள்ளலாரை ஆட்கொண்டது, வள்ளலாருக்கு கருணை காட்டியது, அவருடைய அந்த பக்திக்கும் அன்புக்கும் பாத்திரமாக இறைவன் அவர் முன்னால் தோன்றியது. உமையவள் அவர் முன்னால் தோன்றியவரை பசியாற்றியது, முருகனுக்கட அவர் முன்னால் தோன்றியது. இப்படி எல்லாவற்றையும் தொகுத்து பாருங்கள். வள்ளலார் முழுக்க முழுக்க நாம் வணங்குகின்ற இந்த சைவ நெறி சார்ந்த இறை அருள் கொண்ட அந்த மகானாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவர் பயணித்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. சன்மார்க்கம் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது இறைவன் என்பவன் ஒருவன், அவனை அடைவதற்கு சன்மார்க்கம் ஒரு வழி என்று அவர் சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்வது போல் அது எந்த நெறியாக இருந்தாலும் இறைவன் ஒருவன்தான். நாம் இன்றைக்கு வரைந்து வைத்திருக்கக்கூடிய உருவங்கள் அத்துணையும் இறைவன் அல்ல. இதை பல மகான்கள் பல காலகட்டத்திலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய மகான்கள் எல்லாம்
அந்த இறை தூதர்களாகத்தான் தோன்றியிருக்கிறார்கள், மகான்களாக தோன்றியிருக்கிறார்களே ஒழிய முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய இறைவன் என்பவன் ஒருவன். அவன் நிரந்தரமானவன். அந்த நிரந்தரமானவனுடைய அந்த இறைவனுடைய சித்தத்தின் தான் இந்த உலகம் இயங்குகிறது. காரணம், இந்த உலகத்தை அவன் படைப்பதற்கும் காரணம் இருக்கிறது. நீங்கள் ஒரு உயிர் ஜனிக்கிறது என்று சொன்னால் அந்த ஜனனம் என்பதே இறைவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிர் அழுக்கு நிரம்பிய மலம் நிரம்பிய ஒரு உயிராக தன்னுடைய அருகாமையிலே நிரந்தரமாக இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் அந்த அழுக்கு நீக்கிய மலம் நீக்கிய உயிராக அதை சுத்தமான உயிராக மீண்டும் பெற வேண்டும் என்று விரும்பி விழைந்துதான் அந்த உயிரை ஜனிக்க வைக்கிறான். அந்த உயிர் ஜனித்து அது வாழ்வதற்கான ஒரு ஊடகமாக, அதற்கு ஒரு காரணமாக தேவை என்ற காரணத்தினால்தான் ஐம்புலன்களையும் உண்டாக்குகிறான். கைகால் மெய் வாக்கு நாய் என்று நாம் சொல்கிறோமே, அந்த ஐம்புலன்களையும் வைத்து ஒரு உடலை படைத்து அந்த உடலிலே அந்த உயிரை ஏற்றுகின்றானே, அந்த சனம்தான் நாம் ஜனனம் என்று சொல்கிறோம். அந்த ஜனனத்திலிருந்து அந்த உயிர் அந்த உடலிலே தங்கி பயணிக்க வேண்டும் அல்லவா? அது ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், அதனுடைய நுகர்வு பொருட்களாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துணை பொருட்களையும் இறைவன் படைக்கிறான். நுகர்வு பொருள் என்று ஒன்று இல்லை என்றால் எந்த உயிரும் இந்த உலகத்திலே ஜனித்தாலும் சரி அது வாழ முடியாது. நுகர்வு பொருளை நோக்கித்தான் ஒவ்வொரு உயிரும் பயணிக்கிறது. அந்த நுகர்வு பொருளை நோக்கி நீ போகின்ற பொழுது உனக்குள் ஒரு கட்டுப்பாடு வேண்டும், உனக்குள் ஒரு நியாயம் வேண்டும், உனக்குள் ஒரு தர்மம் வேண்டும். அப்படி உன்னுடைய வாழ்க்கையை நுகர்வு பொருள்களை நோக்கி நீ செலுத்துகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய பாவம் உன்னிடமிருந்து கழிகிறது. அதனால் தான் வள்ளலார் சொன்னார், சன்மார்க்கம் என்பது இறை வழி. அது என்ன இறை வழி என்று சொன்னால், உன்னோடு பிறப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை உயிர்களையும் சமமாக நினை, அத்தனை உயிர்களுக்கும் அன்பு செலுத்து, அத்தனை உயிர்களோடும் நீ கருணை காட்டு. அப்படி நீ கருணை காட்டி அன்பு காட்டி பசித்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு உணவை கொடு. அதனால் தான் அங்கே சத்தியஞான சபையிலே உணவு கூடம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் அது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சித்தாந்தங்களை எல்லாம் நம்முடைய வள்ளல் பெருமான் எங்கிருந்து எடுக்கிறார் என்று சொன்னால் சிவ நெறியிலிருந்து தான் அவர் எடுக்கிறார். காரணம், இறைவன் என்பவன் ஒருவன். அவன் உருவாக்கி தந்தது இந்த உயிர் தன்னுடைய வாழ்நாள் முழுமையும் அது நுகர்வு பொருட்களை நோக்கி போகின்ற பொழுது ஓரளவிற்கு மேல் அது நுகர்வு பொருட்களையே நாடி போய் அறம் சார்ந்த வாழ்க்கையை விட்டு நழுவி போகின்ற பொழுது அதில் அந்த உயிரில் ஒட்டியிருக்கக்கூடிய அழுக்கோ மலமோ நீக்கப்படாமல் அது மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. நீங்கள் இவர்கள் உள்ளவர்களுக்கு தெரியும், நிச்சயமாக படித்திருப்பீர்கள். எல்லா மதமும் அதைத்தான் சொல்கிறது, எல்லா இறை சித்தாந்தங்களும் அதைத்தான் சொல்கிறது. இந்த பிறவியில் நீ நேரான வாழ்க்கையை, அறம் சார்ந்த வாழ்க்கையை, மனிதர்களை மற்ற உயிர்களை நேசிக்கக்கூடிய கருணை காட்டக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்கின்ற பொழுது உன்னுடைய உயிரிலே ஒட்டியிருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் அழுக்குகளும் உன்னிடமிருந்து கழுவப்பெற்று மீண்டும் நீ இறைவனடி சேர முடியும். அதை வள்ளுவரும் உணர்த்துகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று. அப்படி பிறவி என்கின்ற இந்த பெருங்கடலை நீ நீந்த வேண்டும் என்று சொன்னால் நீ அற வாழ்க்கையை வாழ வேண்டும். அற வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்கின்ற பொழுது அந்த பிறவி பெருங்கடலை நீந்தினால் நீ இறைவனடி சேரலாம். அதற்கு பிறகு உனக்கு பிறப்பென்பது கிடையாது. நீ மீண்டும் ஜனிக்க வேண்டிய காரணம் இல்லை. நீ இறைவனை போய் அடைந்து விடுகிறாய் என்கின்ற சைவ நெறியை உள்வாங்கித்தான் வள்ளலார் சன்மார்க்கம் என்கின்ற நெறியை இந்த மக்களுக்கு படைத்து காட்டுகிறார். எனவே சைவ நெறியை ஒட்டி வந்த நெறிதான் சன்மார்க்க நெறி. வள்ளலார் என்பவர் இறைவன் இல்லை என்று சொல்லவில்லை, நீ வழிபாடு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வழிபாடு என்பது மற்ற உயிர்கள் மீது நீ காட்டுகின்ற அன்பு, மற்ற உயிர்கள் மீது நீ காட்டுகின்ற கருணை, மற்ற உயிர்களிடத்திலே நீ செய்யக்கூடிய உதவி, அந்த உயிர்களுக்கு பசி ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நீ தருகின்ற உணவு, உன்னாலான உதவியை நீ செய்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய பயனை நீ முழுமையாக
முழுமையாக அடைகிறாய். இறைவன் உனக்கு இட்ட கட்டளையை நீ முழுமையாக நிறைவேற்றுகிறாய். அப்படி இந்த பிறவி முழுமையும் நீ செயல்படுகின்ற பொழுது உன்னிடம் சேர்ந்திருக்கிற அழுக்கும் மலமும் எதை களைய வேண்டும் என்று இறைவன் உன்னை இந்த உலகிலே படைத்தாரோ அதை களைந்து விட்டு ஒரு சுத்தமான உயிராக நீ திரும்பி இறைவனடி போய் சேர்வாய் என்பதை சைவநெறி சொல்லுவதைத்தான் வேறு மொழியிலே, சன்மார்க்க மொழியிலே நம்மளுடைய வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகளும் நமக்கு தந்து செல்கிறார். இந்த வழிகளை உள்வாங்கித்தான் தேசப்பிதா மகாத்மாவும் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட மகான்கள் பிறந்த புண்ணிய பூமியிலே பிறந்த நாம் அவர்கள் அளவிற்கு மகான்களாக வாழ முடியுதோ முடியவில்லையோ, அதற்கு முயற்சி செய்கிறோமோ இல்லையோ தெரியவில்லை. முடிந்தவரை அவர்கள் காட்டிய வழியை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நடைபோட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நாமும் ஒரு சன்மார்க்கியலாக மாறலாம். நாமும் ஒரு அழுக்கு மலம் நீக்கிய உயிராக வாழலாம். வாழ்ந்து வள்ளுவர் சொல்லிய அந்த வாழ்வாங்கு வாழ்வு என்று சொல்லக்கூடிய பிறவியில்லா பெருநிலையை நாம் அடையலாம். இவற்றையெல்லாம் இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காகவும், இந்த மண்ணிற்கு சொல்வதற்காகவும், இந்த தேசத்திற்கு உணர்த்துவதற்காகவும், குறிப்பாக இந்த தமிழ் மண்ணிலே எங்கெல்லாம் இதை விதைக்க முடியுமோ இந்த சித்தாந்தத்தை அதை விதைப்பதற்காகவும் தான் வள்ளலாருக்கும் மகாத்மா காந்திக்கும் விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரிடத்திலும் அந்த கருத்துக்களை எல்லாம் பரவ விட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணியை செய்து கொண்டிருக்கிற ராமலிங்கர் பணிமன்றமும் இந்த ஏவிய அறக்கட்டளையும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் அதை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடியவர் திரு மாணிக்கம் அவர்கள். அவருடைய தந்தையார் அருட்செல்வர் ஆரம்பித்திருந்தாலும் கூட அது எப்படி இவர்களுக்கு அது வருகிறது என்று சொன்னால் ஆங்கிலத்திலே ஜீன் என்று சொல்லுவோம். அப்படி அந்த பிறப்பிலிருந்து அது வருகிறது. காரணம், அவர்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது அவருடைய பாட்டனார் பழனி கவுண்டர் அவர்கள் ஊர் கவுண்டர் என்று சொல்வார்கள். அந்த ஊருக்கு தலைமையேற்று அந்த ஊர் மக்களுக்கு நன்மைகளை செய்த ஒரு ஊர் கவுண்டராக அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு 1902ஆம் ஆண்டிலே பிள்ளையாக பிறந்தவர் தான் அவருடைய தாத்தா நாச்சிமுத்து கவுண்டர். அவர் 1931லேயே தொழில் நிறுவனத்தை நடத்தி இருக்கிறார். ஏபிடி பஸ் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் நிறுவனம் 1931லே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மெல்ல மெல்ல விரிந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை பெற்று நடத்தக்கூடிய அளவிற்கு விரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தொழில் நிறுவனத்தை அடித்தளத்தை அமைத்து 54, 53, 54 வயதிலே அவர் மறைந்து போகிறார். அதற்கு பிறகு வந்த நம்முடைய அருட்செல்வர், நான் ஒரு கணக்கை பார்த்தேன், இங்கே தந்திருக்கிறார்கள். அருட்செல்வர் 28 தொழில் நிறுவனங்களை துவங்கி நடத்தியிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே. 28 தொழில் நிறுவனங்கள், அத்தனைக்கும் இங்கே பட்டியல் இருக்கிறது. சரி, தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர், இத்தனை தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர், எங்கே அவருக்கு வேறு வேலைகளை செய்வதற்கும் வேறு சிந்தனைகளை செய்வதற்கும் எங்கு நேரம் இருக்கிறது என்று சொன்னால், அவர் திருப்பணி செய்திருக்கக்கூடிய கோவில்களும் அறப்பணி செய்திருக்கக்கூடிய அறநிலையங்களும் என்கின்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 42 திருப்பணிகளை அவருடைய வாழ்நாளிலே மிக முக்கியமான திருப்பணிகளாக அவர் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அறச்சாலைகள் என்று வருகின்ற பொழுது ஆலயம் 10,000 நாட்கள் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி சொல்வது போல எழுத்தறிவிப்பது இறைவன் பணி என்கின்ற அடிப்படையிலே அவர் துவங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளும் கல்லூரிகளும் என்கின்ற நிலையிலே 39 கல்வி நிலையங்களை அவர் துவங்கி நடத்தியிருக்கிறார். ஒரு மனிதர் தன் வாழ்நாளிலே இத்தனை தொழில் நிறுவனங்கள், இத்தனை திருப்பணிகள், இத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நடத்துவது என்பது பெரிய விஷயம். அதை அவர் செய்து காட்டியிருக்கிறார். இதை தவிர அவர் செய்திருப்பது நிறைய. அவர் இலக்கியத்திற்கு செய்திருப்பது நிறைய, அவர் மொழிக்கு செய்திருப்பது நிறைய. எப்படி பாரதி பாடினான் அல்லவா, பிற நாட்டு நல்லறிங்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் என்று, அதை அப்படியே நிறைவேற்றி காட்டியவர் அருள்செல்வர். இங்கே கவிஞர் சிற்பி இருக்கிறார். ஏறத்தாழ 60-70 நூல்களை அவர்கள் மிகச்சிறந்த வேறுமொழி நூல்களை தமிழ்படுத்தி தந்திருக்கிறார்கள். தினந்தோறும் மாதந்தோறும் அல்லது ஆண்டிலே பல முறை அவர்கள் அந்த நூல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த மொழிபெயர்ப்பு மையத்தின் மூலமாக. பிற நாட்டு நல்லறிங்கள் சாத்திரங்களையும் தமிழ் மொழியில் பெயர்த்து தருவது, காந்தியடிகளுடைய வரலாற்றை விரிவாக அவர் பதிப்பித்து தந்திருக்கிறார். கம்பராமாயணத்தை பதிப்பித்து தந்திருக்கிறார். இன்னும் பல அரிய நூல்களை எல்லாம், நிறைய நூல்கள், அரிய நூல்களை எல்லாம் அவர் பதிப்பித்து தந்திருக்கிறார். ஒரு பதிப்பாளர்
பேச்சாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு மொழியாளராக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு சிந்தனையாளராக, ஒரு கல்விமானாக, ஒரு திருப்பணி செம்மலாக, ஒரு தொழிலதிபராக, அதையும் தாண்டி அரசியல் ரீதியாக 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவராக, ஆழியாறு பரம்பிக்குளம் திட்டம் என்கிற மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய தூணாக நின்று கொண்டு வந்தவர் அவர். பொள்ளாச்சி பகுதியை இன்றைக்கு பொள்ளாச்சி என்று சொன்னார், அருட்செல்வருடைய பெயரை சேர்த்துத்தான் சொல்லுவார்கள். அருட்செல்வர் பெயரை சொன்னாலே பொள்ளாச்சி வந்துவிடும். அந்த அளவிற்கு அந்த பகுதியை அவர் முன்னேற்றி இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழுக்கும் அவர் தொண்டு செய்திருக்கிறார், தமிழ் மண்ணுக்கும் தொண்டு செய்திருக்கிறார். எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வள்ளலாரும் மகாத்மா காந்தியும் தெய்வங்களாக போற்றப்பட்டாலும் கூட, அவர்களை தெய்வங்களாக வைத்து வணங்கினாலும் கூட, அந்த தெய்வங்களையும் நாம் தொழுவது மாத்திரமல்ல, அவர்களை வாழ்விலே முன்னுதாரணமாக கொண்டு நாமும் நடைபோட முடியும் என்று இந்த உலகுக்கு காட்டியவர் அருட்செல்வர். அப்படிப்பட்ட அந்த வரிசையிலே இன்றைக்கு மாணிக்கம் அவர்களும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார், பயணிக்க வேண்டும். இன்னும் பன்னெடுங்காலம் அவரும் அவருக்கு பின்பு அவருடைய வாரிசுகளும் இந்த பணியை தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும். அவர் குறிப்பிட்டதை போல 1000 மாணவர்களை அவர்கள் தயார் செய்திருக்கிறார் என்று சொன்னார். மிகப்பெரிய பணி. ஏனென்று கேட்டால் தமிழ் பேசுவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார். 110 ஆண்டுகளுக்கு முன்பே பாரதி பாடினான், தமிழினி மெல்லச்சாகும் என்று அந்த பேதை உரைத்தான் என்று கோபப்படுவான் பாரதி. அது அவ்வப்பொழுது அது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறுவது உண்மைதான். ஆனால் தமிழ் சாகாது, தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கும், தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். தமிழை யாரும் அழித்து விட முடியாது, தமிழை யாரும் வீழ்த்தி விட முடியாது. தமிழ் இன்னும் உரத்தோடும் சிறப்போடும் வீரோடும் என்றைக்கும் நடைபோடும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இறை மொழியாக தமிழ் இருக்கிறது. அது நம்முடைய தாய்மொழியாக நாம் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. இப்படிப்பட்ட பெருமை உடைத்து இந்த உலகு என்கின்ற பெருமையான உலகத்திலே வாழுகின்ற தகுதியை பெற்றிருக்கின்ற நாமும் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை அறம் சார்ந்த வாழ்க்கையாய் வாழ்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயனுற வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.